உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இந்த வாரம் நான் எடுத்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருப்பது குறைந்த செலவில் MBBS இந்தியாவிலும் உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் எவ்வாறு படிப்பது, எவ்வாறு தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது என்ற கருத்தினை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஏனென்றால் இப்பொழுது இந்தியாவில் நீட் தேர்வு முடிவுகள் வந்து அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பெரியோர்களும் மாணவர்களும் அவர்களை பெற்றவர்களும் இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல, கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை என் மகனை MBBS படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. நான் சொல்கின்ற ஒரே பதில், ஒரு ஃபோன் கால் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். இதுதான் டைட்டில். ஒரு ஃபோன் கால் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். முடியுமா? முடியும். பல்வேறு வகையிலே நீங்கள் நினைப்பீர்கள், MBBS படிப்பதற்கு தனியார் மருத்துவக் கல்லூரியில் வருடத்திற்கு 25 லட்சம் 30 லட்சம் கேட்கின்றார்களே, 1.5 கோடி ஆகிறதே. கவலைப்படாதீர்கள். வெளிநாடுகளில் படிப்பதற்கு 40 லட்சம் 50 லட்சம் 80 லட்சம் ஆகின்றதே. கவலைப்படாதீர்கள். சென்னைக்கு வந்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், பல்வேறு நகரங்கள் சென்றவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு கடையிலே சென்று டீ குடிப்பது 10 ரூபாயிலிருந்து குடிக்கலாம், ஸ்டார் ஹோட்டலில் 500 ரூபாய்க்கும் குடிக்கலாம். அதை போன்று இந்தியாவிலே MBBS மட்டுமல்ல, உலக நாடுகளில் 5 லட்சத்தில் 1000 மாணவர்கள் ஒரு நாட்டிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதுக்கும் MBBS படிப்பை ஆங்கில வழ கல்வியில் WHO NMC MCA ரெகக்னைஸ்டு கல்லூரிகளில் வெறும் 5 லட்சமா? ஆச்சரியப்படாதீர்கள். இன்று பல்வேறு நாடுகளில் உள்ள யூனிவர்சிட்டி அந்த நாட்டினுடைய கொள்கையின்படி மாணவர்களுக்கு தரமான கல்வியை குறைந்த செலவிலே தர முடியுமா என்று சிந்தித்து ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் புதிய புதிய திட்டங்களை, அதிலும் குறிப்பாக சவரபோல், நார்த் காக்கஸ், வால்கோகிராட், மாஸ்கோ யூனிவர்சிட்டி இவையெல்லாம் அவர்கள் குறைந்த செலவிலே படிக்கிறார்கள் என்றால், அந்த மாணவர்களை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து கூறி வழி அனுப்புகிறார் என்றால், இதற்கு மேல் என்ன கூறுவது? நான் சொல்லுகின்ற பல்கலைக்கழகத்திலெல்லாம் தமிழகத்தினுடைய புகழ்மிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் போன்றவர்கள், அமைச்சர் பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஆண்களும் பெண்களும் MBBS கல்வியை ரஷ்யாவிலும் அயல் நாடுகளிலும் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். AJ ட்ரஸ்ட் கல்வி நிறுவனம் தருகின்ற செய்தியை, எனக்கு கிடைத்த தகவலை அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி முடியும்? 6 ஆண்டு கல்வி நிச்சயமாக முடியும். கல்வியை 2 வகையாக படிக்கலாம். ஒன்று, நல்ல மதிப்பெண் பெற்றவர்கள், அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் 90 மார்க்கு மேற்க எடுத்தவர்கள் நீட் தேர்விலே அதிக மதிப்பெண் எடுத்து வருடத்திற்கு 20,000 ரூபாய் செலவழிச்சா போதும். அதே நேரத்திலே 80 மார்க் எடுத்தவர்கள் இங்கே பிரைவேட் மருத்துவக் கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்றால் 1 கோடி முதல் 2 கோடி வரை. மூன்றாவது ஒரு கேட் இருக்கிறது. அங்கே மாணவர்கள் தங்களுடைய காசையும் செலவழித்து வங்கிகளிலே கல்வி கடன் வாங்கியும் படிக்கலாம். இது ஒரு வகையான மெத்தட். அதே நேரத்திலே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு அது தருகின்றது. மாணவனோ மாணவியோ எங்கள் பல்கலைக்கழகத்திலே படிக்கட்டும். அதே நேரத்திலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய 140 கோடி மக்களிடம் சென்று, இல்லங்கள் தோறும் சென்று குறைந்த செலவிலே மருத்துவக் கல்வியை படிக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால், ஒரு தடவை நீங்கள் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் உங்கள் மாணவனையோ மாணவியோ சேர்த்து விட்ட பிறகு, அந்த பல்கலைக்கழக வேண்டி உங்கள் அருகில் உள்ள அந்த பள்ளிக்கூடங்களில்
+2 மாணவர்கள் மத்தியில், பயிற்சி மத்தியில் நீங்கள் கேன்வாஸ் பண்ணுவதன் மூலம் அந்த மாணவனுக்கு அடுத்த ஆண்டு கல்வி கட்டணத்தை நீங்கள் மற்ற மாணவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்புவதன் மூலம் கல்வி கட்டணமே 2வது ஆண்டு முதல் செலுத்த வேண்டியதில்லை என்ற ஒரு தகவலை நினைக்கின்ற பொழுது 5 லட்சம் ரூபாயில் MBBS கல்வியா நடக்குமா? 1000 மாணவர்கள் இப்பொழுது ரஷ்யாவிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏஜெட்டஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்சி மூலம். இந்த தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படி படித்து விழுப்புரத்திற்கு அருகாமையில் வந்த ஒரு கல்லூரி மாணவி பயிற்சி பெற்று இங்கு வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதி அதிலையும் தேர்ச்சி பெற்று இன்று டாக்டராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த மாணவியை நம்மளுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் சுற்றுலா பயணத்தின் போது அவரை பாராட்டி இருக்கின்றார். அந்த மாணவியை இந்த செய்தியை தினகரன் பத்திரிகையில் என்னால் கோடிட்டு காட்ட முடியும். இந்த அளவிற்கு மருத்துவ கல்வி என்பது கனவு காண முடியாத ஒன்று அல்ல. அது ஏழை குடும்பத்திற்கும் கிராமத்தில் உள்ள ஒரு மாணவனுக்கும் தமிழ் மீடியமோ ஆங்கில மீடியமோ படித்த +2 மாணவர்களுக்கும் நிச்சயமாக 5 லட்சம் ரூபாயிலே படிக்க முடிகிறது என்ற தகவலை உங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த மாணவர்கள் இங்கே அந்த அலுவலகத்திற்கு ஏஜெட்டஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்சி அலுவலகத்திற்கு ஒரு ஃபோன் கால் செய்தால் போதும். உங்கள் வாழ்க்கை கனவே, உங்கள் வாழ்க்கை பாதையை எங்களால் மாற்ற முடியும் என்ற முதல் தகவலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை கேட்கின்ற அனைத்து மாணவர்களும் இந்தியாவில் எங்கிருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த நாட்டில் வசித்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது டூ ஒன் ஃபோன் கால், இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.